போக்கோட X6 5G ஏதோ புதுசா கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். எப்பயும் போல ரெட்மியோட நோட் 13 ப்ரோவை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அது என்னென்ன சேஞ்சஸ், மொபைல் ஓவராலா எப்படி இருக்கு பார்த்துருவோமா? போக்கோட X6 5Gயோட பாக்ஸ் எப்பயும் போல அவங்க கொடுக்குற மாதிரி அந்த பிளாக் கலராக தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஒரு சிம் எஜெக்டர் பின், உள்ள ஒரு யூசர் மேனுவல், TPU கேஸ் நல்லா தான் இருக்கு. அப்புறம் போட்டு பார்ப்போம். வாவ், ஏதோ ஒரு கல் மாதிரி நல்ல பளபளன்னு இருக்கு. டிசைனை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பேசுவோம். ஒரு 67 வாட் சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே. முதல்ல இதோட டிசைன் பார்த்தோன்னே நம்மள அட்ராக்ட் பண்ற அளவுக்கு ஒரு செம்ம ஸ்டைலான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் கலர்ல அதுக்குள்ள அந்த லைனா போற மாதிரி ஒரு மொசைக் கல்லு மாதிரி தான் அதோட டிசைன் வந்து இருக்கு. அதுவும் கிளாஸ் பேக் மாதிரி நல்லா ஷைனிங்கா கொடுத்து வச்சிருக்காங்க. கை வச்சாலுமே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே ரொம்ப கேப்சர் பண்ணல. ஸோ டிசைன் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர்ல பார்த்தோம் அப்படின்னா 5G அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேல போனோம் அப்படின்னா எப்பயும் போல அந்த பெரிய ரெக்டாங்கிள் ஷேப் போக்கோட யூனிக் ஸ்டைல் அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போக்கோ அப்படின்னு சொல்லி பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. 64 மெகாபிக்சல் OIS அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிளாட்டான எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா டிசைன் வந்து நல்லா மாஸா பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர், இது போக இன்னொரு பிளாக் கலர் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ அதை விட இதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குது. மொபைலோட வெயிட்டுமே 181 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 7.98 mm கொடுத்து வச்சிருக்காங்க. அது போக அவங்களோட ப்ரோ சீரிஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்த X6 மொபைலுக்குமே நல்ல ஒரு குவாலிட்டி அதே ரப்பர் ஸ்டைல்ல ஒரு கேஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பொதுவா மொபைல் வாங்கினோனே கேஸுக்குன்னு ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் செலவு பண்ண வேண்டி வரும். இந்த TPU கேஸ் எல்லாம் தள்ளிட்டு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த கேஸுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. அது போக இந்த கேமரால எதுவும் அடிபட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பம்ப் எல்லாமே நல்லா ஹைட்டா கொடுத்து வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்லமே அந்த டிஸ்ப்ளேக்குமே அடிபடாம இருக்க இதெல்லாமே அந்த பம்ப் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு ஸ்டைலான ஒரு டிசைனை கொடுத்துட்டு அதை கேஸ் போட்டு மூடி வைக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பட் கேஸ் போடல அப்படின்னா கீழே போட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் செலவு பண்ணோம். அடுத்து இதுல ஹைலைட்டான விஷயமே இதோட டிஸ்ப்ளே. அவங்களோட ப்ரோ வேரியன்ட்ல என்ன டிஸ்ப்ளே இருந்ததோ அதே டிஸ்ப்ளே தான் இங்கேயும் கொண்டு வராங்க. இங்க 6.67 இன்ச்ல QLED 1.5K டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க. அது போக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. அதுக்கு டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஸ்டேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. 30 ல இருந்து 120 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிடும். அது போக இதோட டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்த்தா இங்க 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளேயோட டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டிஸ்ப்ளேயோட பிக்சல் டென்சிட்டி 446 ppi கொடுத்திருக்காங்க. இதுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, வைட் வைன் L1 சப்போர்ட் இருக்கு. அதுபோல இந்த லோ ப்ளூ லைட் ஃபிளிக்கர் ஃப்ரீ இதுக்காக TUV ரெகன் லைட் சர்டிஃபைடும் எடுத்து வச்சிருக்காங்க. சோ டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா பெட்டரா எடுத்து தருது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. சோ ஓவராலா டிஸ்ப்ளே பார்க்கறதுக்கு நல்ல விவிடா இருக்கு. அப்படியே அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போதும் டிஸ்ப்ளே வந்து நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளேவா இருக்கு. சோ இங்க பீக் பிரைட்னஸ் 1800 nits கொடுத்திருக்காங்க. இங்க ஃபிளாட்டான டிஸ்ப்ளேவா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கு. ஒரு சிலர் வந்து கர்வ்டு டிஸ்ப்ளே விரும்புவீங்க. பட் கர்வ்டு டிஸ்ப்ளே வந்து கீழே போட்டோம் அப்படின்னா டக்குன்னு உடையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுபோல இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த எட்ஜஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மூணு சைடுமே ரொம்ப ஒரு மினிமம் பெசல்ஸ் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. பாட்டம்ல மட்டும் லைட்டா சின்ன இருக்கு. அது போக இந்த ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோமே 94% அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதனால ஓரளவு நமக்கு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே அப்படியே கிடைக்குது. அப்படியே இங்க வீடியோஸ் பார்க்கும்போது சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே பெட்டரா இருக்கு. அதுக்கு ஹைரஸ் சப்போர்ட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ மியூசிக் கேட்கும்போதும் சரி, வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி பெட்டராவே இருக்கு. அதுபோக Xiaomi மொபைல்ஸ் அப்படினாலே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா தான் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். Xiaomi வந்து திருந்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போக்கோல கொண்டு வந்தது அதுவுமே நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. இந்த டிஸ்ப்ளேல இன்னொரு ஹைலைட் என்ன, கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. பொதுவா கார்னிங் ஒரு கிளாஸ் 5.3 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல விக்டர்ஸ் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து நிறைய பேர் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்ல தான் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இது வந்து ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஏன்னா இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்னாப்டிராகன் 7s Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்னாப்டிராகன் 778க்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அது போக இது ஒரு 4nm 2.4 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் சொல்றது வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம செக் பண்ண வரைக்கும் 5,76,000 வந்தது. கொஞ்சம் யூசேஜ் மொத்தம் பேக்ரவுண்ட்ல ரன்னிங் ஆகிற
ஆப்ஸை பொறுத்து அது வந்து சேஞ்சஸ் ஆகலாம். பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே பிஜிஎம்ஐல கிராஃபிக் செட்டிங்ஸ் வந்து HDRல எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இதுல வந்து ஒர்க் ஆகுது. பட் ப்ரோல எக்ஸ்ட்ரீம் வரல, பட் இதுல வருது. அதுபோக கேம் பிளே பண்ணும்போதுமே மீடியம் கிராஃபிக்ஸ்ல பிளே பண்ணோம் அப்படின்னா இந்த லேகோ ஃப்ரேம் டிராப்போ எதுவுமே இல்லாம நல்லா ஸ்மூத்தா நம்மளால கேம் பிளே பண்ணிக்க முடியுது. பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. அதுபோக ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக இங்க கிராஃபைட் ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரோ மொபைல்ல கூட கொஞ்சம் அந்த ஹீட்லாம் ஆகிறதெல்லாம் நான் பார்த்தேன். பட் இதுல அந்த அளவுக்கு பெருசா ஹீட் ஆகிற இஷ்யூ எதுவுமே இல்ல. நீங்க ஹெவியா கேம் பிளே பண்ணும்போது லைட்டா அந்த வார்ம் ஆகிற இஷ்யூ மட்டும் தான் இருக்குது. அதுபோக இங்க 5G பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தாலுமே இதுல 10 5G பேண்ட் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தாலுமே 2 சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. அது ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G ரெடி மொபைல். அடுத்த மொபைலோட கேமராஸ்க்கு வந்து அவங்களோட ப்ரோ மொபைல்ல ஆன் பேப்பர் என்ன ஸ்பெக்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஆப்டிமைஸ் பண்ணதுல ஃபீச்சர்ஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இங்க பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. OIS EAS ரெண்டு சப்போர்ட்மே கொடுத்து வச்சிருக்காங்க. அதுபோக செகண்டரி சென்சாரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கு. ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் இருக்கு. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நம்ம போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா நார்மல் போட்டோஸ் எடுக்கும்போது அந்த கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா எடுத்து தரல. அந்த ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் க்ளோஸ் அப்பா எடுக்கும்போது கலர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா எடுத்து தருது. ஆனா போர்ட்ரைட் ஷாட் எடுக்கும்போது அந்த ஸ்கின் டோன்லாம் பெட்டரா இருக்குது. கலர்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்குது. ஒரு சில டைம் வந்து கலர்ஸ் பெட்டரா இருக்கு, ஒரு சில டைம் வந்து கலர்ஸ் வந்து பெட்டரா இல்ல. அதே நேரம் இந்த ஷர்ட் கலர்லாம் சில நேரம் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் நல்லா இருக்குது. அல்ட்ரா வைட் ஷாட்மே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் பெட்டரா எடுத்து தருது. கொஞ்சம் டார்க்கா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து வருது. பட் மேக்ரோ ஷாட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோ சீரிஸ்ல வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அங்க வந்து நாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது. பட் இதுல வந்து போட்டோஸ் பார்க்க நல்லா இருந்தாலுமே நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. டீடைல் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அப்படியே இன்டோர்ல நம்ம டீசென்டான லைட்டிங்ல இந்த மாதிரி எடுக்கும்போதெல்லாம் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். அதே செல்ஃபி கேமராக்கு வந்து இங்க 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டீடைல் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. போட்டோமே கொஞ்சம் ஷார்ப்பா இல்ல, கொஞ்சம் மொழுமொழுன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் பியூட்டி மோட இன்க்ரீஸ் பண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இது பண்ணி கொடுக்கிற மாதிரி தான் தெரியுது. அதே நேரம் போர்ட்ரைட் ஷாட்டோட போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டரா இருக்கு. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். செல்ஃபில மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் எடுக்க முடியும். 60 fps கான ஆப்ஷன் வந்து இதுல கொடுக்கல. வீடியோல இந்த கேமராக்கு OIS சப்போர்ட் இருக்கு. ஆனா வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த OISலாம் ஆன் பண்ணி எடுத்தா கூட அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து வரல. கொஞ்சம் ஷேக்கா தான் வருது. பேருக்கு கடமைக்கு OIS கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை இன்னும் நல்லாவே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பெஸ்டா இருந்திருக்கும். ஸ்லோ மோஷன் பார்க்கும்போது ரியல்ல 720 ல 240 fps ல நம்மளால எடுத்துக்க முடியும். செல்ஃபிலுமே 720 ல 240 fps ல எடுத்துக்க முடியும். ப்ரோ வேரியன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 1080 960 fps ல கொடுத்திருந்தாங்க. இதுலயுமே 1080 இருக்கு, பட் அது 120 fps ல தான் நம்மளால எடுக்க முடியும். ஸ்லோமோ வந்து இதை விட ப்ரோ வேரியன்ட்ல வந்து பெட்டரா கொடுத்திருந்தாங்க. ஓரளவு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. அப்படியே மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து அந்த அளவுக்கு பெட்டரா சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 தான் கொடுக்குறாங்க. இவங்களோட ப்ரோ வேரியன்ட்ல Android 14 கொடுத்திருக்காங்க. Android 14 வந்து வந்துருச்சு. இன்னுமே ஏன்டா Android 13 ல லான்ச் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிரைஸ் காரணம் காட்டுவாங்க. ஆல்ரெடி Note 13 Proலயும் Android 13 தான் கொடுத்திருந்தாங்க. சோ சேம் மொபைல்ல லான்ச் பண்றதுனால இதுலயும் Android 13 தான் வந்திருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 14 ல வருது. அதுபோல எப்பயும் போல அந்த ப்ளூடூத் இதெல்லாம் வரதான் செய்யுது. தேவையில்லாத ஆட்ஸ் அப்புறம் அந்த கிளான்ஸோட ஆட்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது போக இதுக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தா 3 OS அப்டேட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 13 ல லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் 14 15 16 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். இதனால 13 லான்ச் பண்ணதுக்கு பதிலா இவங்க 14 ல லான்ச் பண்ணி இன்னும் 2 அப்டேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா 14 அப்டேட் எப்போ வரும் அப்படிங்கறத அபிஷியலா சொல்ல வருமா வராதான்னு வெயிட் பண்ணி பார்த்தே நமக்கு வயசும் முடிஞ்சிரும், போனும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இது போக MIUI டைலர் தான் கொடுத்திருக்காங்க. Bluetooth version 5.2 கொடுத்திருக்காங்க. Wi-Fi 5 கொடுத்திருக்காங்க. IP54 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ஹாப்டிக்ஸ் எல்லாம் ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. எப்பவும் போல அவங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சர்னா IR பிளாஸ்டர் வந்து கவர் பண்ணிருக்காங்க. ப்ரோ மொபைல்ல அந்த 3.5mm ஜாக் வந்து கிடையாது. பட் இதுல 3.5mm ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5100 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு உள்ளேயே சார்ஜ் பண்ணிக்க முடியுது. நம்ம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல யூஸ் பண்ணாலுமே பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பெட்டரா தான் இருக்குது. ஃபைனலா இதோட பிரைஸ். இதுல வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+256, 12+256, 12+512 அப்படிங்கிற மாதிரி. இதுல 12+256 மட்டும் பிப்ரவரியில இருந்து தான் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல லாபம் கம்மியா இருக்கோ என்னவோ, அதனால அதை தள்ளி வச்சுட்டாங்க. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா இங்க 8+256 வந்து 22,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்ணாங்க. 12+256 24,000 ரூபாய் இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது. 12+512
Y12 வந்து 26000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. அது போக ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டோட 20000 ரூபாய் 22000 ரூபாய் 24000 ரூபாய் அப்படின்னு வாங்கிக்க முடியும். சோ 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு அப்படின்னு பாக்கும்போது இதே மாதிரி மொபைலான Redmi Note 13 Pro வந்து 26000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குது. வெறும் 200 மெகாபிக்சல் கேமரா மட்டும் தான் அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ். இதை விட அது கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே சேமா கொடுத்து வச்சிருக்காங்க. சோ பிரைஸ் வந்து செம்ம அக்ரெசிவா கொண்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதை கன்சிடர் பண்றதை விட இதை கன்சிடர் பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். சோ தேவைப்பட்டது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.